ஈஸியாக ஓப்பனே பண்ண முடியாத இந்த ஏர்டைட் பாத்திரத்துக்குள்ளே என்ன தெரியுங்களா இருக்குது, நியர்லி 50 டேஸ் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. நல்ல சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக செம்ம ஜூஸியாக வந்து நம்ம சோக் பண்ணியிருக்கோம். 1 இயர் சோக் பண்ண ப்ளம் கேக் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 50 டேஸ் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூஸியாக சோக் பண்ணியிருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற ப்ளம் கேக்குமே செம்ம ரிச்சாக இருக்கும். அதோட இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்மளோட பிளேஸை கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஒரு இடத்துல வந்து பேட்டர் ரெடி பண்ணி, ஒரு இடத்துல வந்து கேக் கூல் பண்ணி, இன்னொரு இடத்துல வந்து பேக்கிங் பண்ற மாதிரி வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட சோக்கிங்ல கராண்டா செரி அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு பிரீமியமா இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையவே லோட் பண்ணியிருக்கோம். பிரீமியம் ரிச் அது இதுன்னு சொல்றதுனால பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம முன்னவே பக்காவா பிளான் பண்ணி ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட டீம் எல்லாரும் சரியா பிஸியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். எசன் ஷாப்ல கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் பேக்கிங்ல ஒரு கொஞ்சம் பேர், அப்புறம் கிளீனிங்ல கொஞ்சம் பேர்னு சொல்லி சரியா பிஸியா இருந்தாங்க. அதனால வந்து ப்ரொடக்ஷன் நான் தனியாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் பேட்டர் ப்ரிப்பரேஷன்ல இருந்து அதை பேக் பண்ணி கூல் டவுன் பண்ணி அதை கிளிங் ராப் பண்ணி கேக் பாக்ஸ் ஃபோல்ட் பண்றதுல இருந்து எல்லா ஒர்க்கும் வந்து அப்படியே ஒன்றா பண்ற மாதிரி இருந்துச்சு. அதோட ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பிளேஸ்ல வந்து தனியாக ப்ரொடக்ஷன் செய்யறதுனால எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா ஃபீல் பிளஸ்டா இருந்தது. இன்னைக்கு டெலிவரி போறதுக்கு வந்து கவுண்டிங் எல்லாம் பண்ணி பக்காவா எடுத்து வச்சாச்சு. ஃபைனலா பேக்கிங் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. அது போக சென்னை தாண்டி வெளியூருக்கெல்லாம் நம்ம வந்து கொரியர் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸும் தனியாக நாங்கள் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். பேட்சா வந்து ஆர்டர் வர ஒரு பேட்சா வந்து நீட்டாக ப்ரொடக்ஷன் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். நம்மளோட கேக் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதோட இல்லாமல் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மினிமம் 250 கிராம்ல இருந்து நமக்கு வந்து கொரியர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக்கிங் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கேக் பேக் பண்ணிட்டு அதை பக்காவாக கூல் டவுன் பண்ணி கிளிங் ராப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேக் பாக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பாக்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி அதையும் கிளிங் ராப் பண்ணி நீட்டாக உங்கள் அட்ரஸ் எல்லாம் வச்சு பக்காவாக அனுப்பிடுவோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பேட்ச் நமக்கு வந்து கொரியர்ஸும் போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கேக்குமே இருக்கு. பிளைன் கேக், பீஸ் கேக், பனானா, கேரட், வால்நட்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இருந்தாலும் கிறிஸ்மஸ் அப்பதான் ஸ்பெஷலா வந்து நமக்கு இந்த ப்ளம் கேக் செய்வோம். இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் இது நம்ம கிட்ட கிடைக்கும். அது போக நம்ம கிட்ட ரீசேல் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு வந்து டைரக்டா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.